யுத்த களம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். யுத்த களத்திலே தாறுமாறாக வெட்டுக்களும் வாழ்வீச்சுக்களும் விழுந்து கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு எதிரியோடு போராடி கடைசி கட்டத்திலே அந்த எதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாளுக்கு கீழால் வீழ்ந்து கிடக்கிறார். இப்போது அந்த எதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்திலே காரி உமிழ்ந்து துப்பி விடுகிறார். யுத்தகலம், போராட்டம், நானா நீயா, யாருடைய வாள் முந்தி விடுகிறதோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்ற இந்த கட்டத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாக்குதல் தாங்க முடியாமல் எதிரி கீழே விழுந்து கிடக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓங்கிய வாளோடு நிற்கிறார்கள். இன்னும் ஓரிரு நிமிடத்தில் அவர் வெட்டப்பட போகிறார், கொலை செய்யப்பட போகிறார். இந்த சந்தர்ப்பத்திலே எதிரி என்ன செய்கிறார்? காரி உமிழ்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்திலே எச்சியை துப்பி விடுகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் மேலும் பொங்கி விடுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓங்கிய வாளை தன்னுடைய உரைக்குள் வைக்கிறார்கள். வைத்தால் அந்த எதிரி ஆச்சரியப்படுகிறார். இவ்வளவு யுத்தம், காரி உமிழ்ந்து துப்பி இருக்கிறேன், வெட்ட வந்த அலி என்னை வெட்டாமல் வாளை தன்னுடைய உரைக்குள் புகுத்தி விடுகிறார், இது என்ன? அப்போது சொல்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உன்னை நான் யுத்த களத்திலே நீ வீழ்ந்தவுடன் நீ துப்புவதற்கு முன்னர் உன்னை வெட்டியிருந்தால் நான் அல்லாஹுக்காக உன்னை கொலை செய்தவனாக ஆகியிருப்பேன். இறைவனிடத்தில் எனக்கு கூலி கிடைத்திருக்கும். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, தற்காப்பு யுத்தத்தை மேற்கொண்டதற்காக எனக்கு கூலி கிடைத்திருக்கும். ஆனால் நீ என்னுடைய முகத்தில் எப்போது காரி உமிழ்ந்து துப்பிவிட்டாயோ அந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய எண்ணம் உனக்கு எதிராக தனிப்பட்ட கோபமாக மாறியது. அந்த நிலையிலே உன்னை நான் கொலை செய்திருந்தால் எனக்கு சுவனம் கிடைக்காது. என்னுடைய இந்த ஜிஹாத், இந்த போராட்டத்துக்கு அல்லாஹ் கூலி தர மாட்டான். மாற்றமாக தனிப்பட்ட கோபத்துக்காக உன்னை கொலை செய்த தண்டனை எனக்கு கிடைக்கும். எனவே இந்த இஹ்லாஸ், தூய எண்ணம், கலப்பற்ற எண்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னை வெட்டாமல் விட்டு விடுகிறேன் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், இதுதான் இஸ்லாத்திலே ஒரு இபாதத்தை எவ்வளவு தூய்மையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணங்களாக பார்க்கிறோம். இப்படித்தான் நபித்தோழர்கள், இப்படித்தான் தங்களுடைய இபாதத்துகளை நிறைவேற்றினார்கள். எனவேதான் நாங்கள் எங்களுடைய இபாதத்துகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் இஹ்லாஸ், அல்லாஹுக்காக என்ற எண்ணம் மிக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த பெரிய ஒரு இபாதத்தையும் கால் கடுக்க இரவிலே நின்று வணங்கி அது அல்லாஹுக்காக அமையவில்லை என்றால் நிச்சயமாக அந்த அமல்கள் பால்பட்டுவிடும். அவற்றை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அவற்றுக்கான கூலியை நாங்கள் மறுமையில் பெறமாட்டோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்காக தூய்மையான எண்ணத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.